ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து காஃபி கேக் பண்ண போகிறேன். நல்ல ஸ்பாஞ்சான காஃபி கேக். குக்கர் நம்ம வந்து ப்ரீ ஹீட். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு குக்கரை வச்சுட்டு உப்பு சேர்க்குறேன். சால்ட் இது நான் ஏற்கனவே செஞ்ச உப்பு, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. உப்பு வச்சுட்டு மேலே வந்து ஒரு பெருமனை ஸ்டாண்டுக்காக வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து இது ரெண்டையுமே வந்து நல்லா கலந்து வச்சிடணும். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால், அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இன்னும் பக்கத்தில் வந்து வெண்ணெய், 1/4 கப் அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். உருக்கின வெண்ணெய், 1/4 கப் அளவு தயிர். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு அதை நல்லா வந்து கலந்து விட்டுறணும். நல்லா சாஃப்டாக ஆகணும். இது மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். நான் 1/2 கப் அளவு சர்க்கரை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பவுடர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். சர்க்கரை, தயிர், வெண்ணெய் 3 நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ஜல்லடையில் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து இதை வந்து கலந்து விடணும். நல்லா சேர்த்து வந்து இதை நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ நான் வந்து இதில் வந்து பாதி பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். பாதி அளவு அந்த ப்ரூ காஃபி பவுடரை சேர்த்து நல்லா வந்து கலந்துடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சமுள்ள அந்த ப்ரூ கலந்த பால், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விடணும். இந்த அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து வெண்ணெய் தடவிக்கிறேன். கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து அதை ஃபுல்லாக நம்ம வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும். நான் மேலே வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு நம்மளோட குக்கர். இப்போ நம்ம கேக்கோட அந்த இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். ஓரங்கள் வந்து ஒட்டக்கூடாது. அந்த குக்கர் மேலே டச் பண்ணாமல் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். விசில் போடக்கூடாது. ஒரு 40 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு நான் வந்து வச்சுருக்கேன். க்ளீனான ஒரு கத்தி எடுத்து நம்ம உள்ளே நல்லா ஒட்டாமல் வரணும். இது நல்லா இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளுடைய கேக் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஆறணும்.
ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளில எடுத்துடலாம். ஓரங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு இந்த சுற்றி நல்லா எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டு இப்போ நம்ம கேக்கை நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். நம்மளோட காஃபி கேக் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சாக இருந்துச்சு. நம்மளோட ஸ்பாஞ்சியான காஃபி கேக் ரெடி. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.